சிறகடிக்க ஆசை சீரியலில் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்த ஒரு பெரிய திருப்பம் போன வாரம் நடந்து முடிஞ்சதுங்க. அடடா, என்ன ஒரு காட்சி! நம்ம ரோகிணிதான் கல்யாணிங்கிற உண்மை மீனாவுக்கு பட்டன வெளிப்பட்டு போச்சு. அதுவும் எங்க தெரியுமா? ரோகிணி அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க போன அந்த இடத்துலதான் அவ கிறிஷோட அம்மானுற உண்மையை கண்டுபிடிச்சிட்டா நம்ம மீனா. கண்டுபிடிச்சதும் என்னாச்சு? மீனாவுக்கு கோபம் தலைக்கேறி போச்சு. பலார்னு ஒரு அறை விட்டா பாருங்க ரோகிணிக்கு. அது மட்டுமில்லாம இந்த உண்மையை நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன்னு மீனா கிளம்பினதும் ரோகிணி விடல. அழாத குறையா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ மட்டும் உண்மையை சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டவும். பாவம் மீனா வேற வழியே இல்லாம தன்னோட முடிவை மாத்திக்கிட்டா. இப்படி ஒரு உச்சக்கட்ட பரபரப்போட போன வாரம் முடிஞ்சது. சரி, இன்றைய எபிசோட்ல என்னதான் ஆச்சுன்னு பாப்போம் வாங்க. தீபாவளி கொண்டாட்டத்துக்கு ஊருக்கு போயிருந்தவங்க எல்லாருமே மறுபடியும் சென்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ரோகிணி விஷயத்தை குடும்பத்துக்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சதை நினைச்சு மீனாவுக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல், ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து கிச்சனுக்கு வந்த ரோகிணி தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்கன்னு பதட்டமா சொல்ல, அதை கேட்டு மீனாவுக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகுது. எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பத்துக்கிட்ட மறைக்கிறது துரோகம்னு மாமா சொன்னாரு. இப்போ நானும் அதே துரோகத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வார்த்தையெல்லாம் உன்னைய உறுத்தவே இல்லையான்னு கோபமா கேட்கிறா மீனா. அப்படியே தொடர்ந்து பேசுற மீனா, என் புருஷன் என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. இவ்ளோ பெரிய விஷயம் தெரிஞ்சும் அவர்கிட்ட சொல்லலைன்னு தெரிஞ்சா அவரு உடைஞ்சு போயிடுவாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னால இப்படி ஒரு விஷயத்தை மறைச்சு வாழ முடியாதுன்னு சொல்லவும், ஐயையோ இவ இப்பவே போட்டு கொடுத்துடுவா போலையேன்னு யோசிக்கிறா ரோகிணி. உடனே என் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் உயிரும், கிறிஷோட உயிரும் உங்க கையில தான் இருக்குன்னு ரோகிணி மறுபடியும் அதே மிரட்டலை தூக்கி போட கடுப்பாகி போன மீனா, சும்மா இதையே சொல்லியே மிரட்டாதன்னு ரோகிணியை எச்சரிக்கிறா. இதையடுத்து மீனா கிட்ட அவளோட மனசாட்சி பேசுது. ரோகிணி தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி உன்னைய பயமுறுத்தி பார்க்கிறா. அவகிட்ட இருந்த பிரச்சனையை இப்போ உன்னோட பக்கம் திருப்பி விட்டுட்டான்னு சொல்ல, என்ன செய்யறதுன்னே புரியாம குழம்பி போய் நின்னுக்கிட்டு இருக்கா மீனா. மறுபக்கமோ ரோகிணி மனோஜுக்கு வாங்கி தந்த பெரிய ஆர்டர் விஷயமா ஃபில்டரை சந்திக்க போறா. அங்க ஃபில்டர் 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்ததும் நம்ம ரோகிணிக்கு செம குஷி. ஆமாங்க, இப்படியே கதை போய்கிட்டே இருக்கு. இனி வரை எபிசோட்ல என்னெல்லாம் சஸ்பென்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.